Hi friends, நான் தான் உங்க அஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருச்சு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. நாங்கள் போடுற வீடியோக்கெலாம் நீங்கள் பொறுமையாக பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் பிரவீன் தம்பி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காரு. மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம அதை வீடியோவில் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ட்ரேயில் நம்ம மைசூர் பாக்கு கொட்ட போகிறோமோ அதில் நெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிடணும். ஏன்னா நம்ம செஞ்சு அதை உள்ளே கொட்ட போகும்போது அந்நேரம் தடவிக்கிட்டு இருந்தோம்னா அதோடய பக்குவம் தவறி போயிடும். அதனால் முதல்ல இந்த ட்ரேயை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருவோம். இப்போ சிறு தீயில வச்சுக்கிட்டு இது ஒரு 2.25 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. இது லைட்டாக வாசம் வர வரைக்கும் சிறு தீயில வச்சு நல்லா வறுத்துருவோம். இது வறுக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவையில்லை, சும்மாவே வறுத்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கும். லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் இந்த கடலை மாவை எடுத்துடுறேன். இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். லைட்டாக இதை ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் 1/2 கிலோ சுகர் எடுத்துருக்கேன். அதை போட்டுடுறேன். 1/4 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு 50 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் அளவாக தண்ணி ஊற்றிடுறேன். இதை நல்லா கலந்துடுறேன். இப்போ இதை செஞ்சிட்ருக்கோமோன்னு நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இப்போ இந்த சுகர் நல்லா கரையட்டும் தண்ணியோடு சேர்ந்து. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிற நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு அடுப்புலையே நம்ம நெய்யை சூடாக்கிக்கிடுவோம். 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அது உருகட்டும். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிடுவோம். ரீஃபைண்ட் ஆயில் எந்த வாசனையும் இல்லாமல் இருந்தால் தான் மைசூர் பாக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு மைசூர் பாக்கு செய்கிறதுல. சுகர் சிரப்பு வந்து லைட்டாக அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் எதுக்கு சேர்க்குறோம்னா இந்த அழுக்கெல்லாம் தனியாக பிரித்து மேலே மிதக்க வச்சிரும். அந்நேரம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த அழுக்கான பகுதியெல்லாம் இதில் எடுத்துடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ சுகர் சிரப்பை வந்து ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே இதில் நம்ம போட்டு கலக்கிடலாம். கை எடுக்கக்கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுற்றி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு கிண்டுவோம். இந்த நேரத்தில் வந்து தீ ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும். இது நல்லா குறைவான தீயில் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் இப்படியே கிண்டுவோம். பாருங்கள், இந்த அளவு பக்குவம் வந்த பிறகு இப்போ நம்ம பக்கத்தில் சூடாக வச்சுருக்கோம்ல நெய்யும் ஆயிலும் கலந்த ஒரு கலரை, அதை இப்போ நம்ம எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக சேர்க்கணும். அது நம்ம சேர்க்கும் போது ஒரு மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் இது சரியான பக்குவம். எண்ணெய் அந்தளவுக்கு சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ இந்த எண்ணெயை ஃபுல்லும் இந்த கடலை மாவு இழுத்துக்கிடணும். இழுத்த பிறகு தான் அடுத்து நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ இது நம்ம செய்யும்போது தீ வந்து சிம்மில் தான் இருக்கணும், கூட்டி வைக்கக்கூடாது. பாருங்கள் எண்ணெய் தெரியுதா, இதை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிடணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும்.
அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு கரண்டி ஊற்றணும். பாருங்கள் இப்போ எண்ணெய் உறிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். பாருங்கள் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்கணுன்றதுனால. ரொம்ப சூடாகிருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் பக்குவம் உங்களுக்கு வரும், நல்லா வரும். கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம. அதனால் எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க பக்கத்தில். பாருங்கள் ஒரு மாதிரி லேயராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிண்டும் போது இட்லி மாவு மாதிரி லைட்டாக புளிக்காத இட்லி மாவு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா புளிச்ச மாவு மாதிரி அப்படி லேயராக இருக்குது பாருங்கள். இதுதான் பக்குவம், இதுதான் சரியான பக்குவம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இது மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த மாவுக்கும் இப்போ உள்ள மாவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றுனேன், 100 நெய் ஊற்றுனேன். இப்போ நம்ம மொத்தம் சேர்த்து 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 100 அளவு போல தான் இருக்கும். இப்போ பாருங்கள் உள்ளே குடிக்க மாட்டேங்குது, இந்த எண்ணெயெல்லாம் கக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ உடனே அந்த ட்ரேயில் நம்ம இதை தட்டிடுவோம். அடுப்புலேருந்து எடுத்த உடனே தட்டிடணும். ரொம்ப இதை அழுத்தக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். நம்ம மேலே சமதளப்படுத்துகிறோன்னு ரொம்ப இதை அமுக்கக்கூடாது. அப்படியே இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நமக்கு தேவையான அளவில் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இதை 3 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்லைஸ் போட்டுறணும். அதுக்கப்புறம் கெட்டியாயிரும், நம்மளால் போட முடியாது. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை தட்டிடலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இதை இப்படி தலைகீழ திருப்பிடுவோம். லைட்டாக 4 பக்கமும் ஏதாவது ஒரு கனத்த பொருள் எடுத்து லைட்டாக தட்டி விடுங்க. மேலே லைட்டாக தட்டிக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் ஸ்லைஸ் அழகாக வருது பாருங்கள். பிக்க எந்த கஷ்டமும் படலை. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரியமான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிரவீன் தம்பி, நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் போடுற வீடியோ எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in a new video. டாடா, பாய்.